ரொம்ப பெரிய கிரவுண்டு என்ன நம்பி ஒருத்தர் என்னோட ஸ்கில்லை பார்த்துட்டு என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஒரு கிரவுண்ட் எடுத்து ஒரு 10 lakhs ரெண்ட் அதுக்கு 3 monthsக்கு மேஜிக் ஷோ பெருசாக அரேஞ்ச் பண்ணி 400 rupees டிக்கெட்டு. ஸோ அப்படி வந்து 400 300 யார் ஃப்ரண்ட் ரோவில் சர்க்கஸ் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்னதாக பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கஸில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த சர்க்கஸோட ஓனர் தான் வந்து என்னை வச்சு ஒரு பெரிய மேஜிக் ஷோ நடத்துகிறாரு. ஸோ அவருக்கும் அப்பவும் தெரியாது எனக்கு ஜாண்டிஸ் இருக்குன்றது. பட் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் கொஞ்சம் நாளாக சீரியஸ் ஆகிட்டே போகிறேன். ஸோ என்னென்னா எனக்கு வந்து என்ன நம்பி ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு ஒரு பெரிய மேஜிக் ஷோ. ஸோ அதுக்கான ஃபுல் ஸ்டஃப்பை தான் நான் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கேன். என் உடம்பு நான் ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏற்றுருவேன். மார்னிங் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு மேஜிக் ஷோ பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துப்பேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 10 days போயிட்டுருக்கு. அண்டு இந்த 11th day என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டேஜில் நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து அங்கே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துடுறேன். அதாவது தலை சுற்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் வந்து நான் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது ஸோ அவங்களே லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க.